முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நினைக்காதீங்க. இனிமே என்னுடைய என்ட்ரி ஆரம்பம்னு சொல்லிட்டு திடீர்னு செய்தியாளர்கள் சந்திப்புல பேசியிருக்கக்கூடிய சசிகலாவுடைய இந்த பரபரப்பான பேச்சுகளை பத்தியும் அவங்க அங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக காண இருக்கிறோம். தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் நீலாவதி. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அதிமுக தற்போது விக்கிரவாண்டி தொகுதியில நாங்க போட்டியிட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விலகி இருக்கிறாங்க. தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இவ்வளவு நாளா அமைதியாக இருந்திருக்கக்கூடிய சசிகலா திடீர்னு என்ட்ரி ஆகி செய்தியாளர் சந்திப்பையும் வச்சு எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய கோபத்தையும் திமுக அரசின் மீது இருக்கக்கூடிய கோபத்தையும் அப்படியே முழுமையாக வெளிக்காமிச்சிருக்கிறாங்க. சென்னையில போயஸ் கார்டன் இல்லத்துல தன்னுடைய ஆதரவாளர்களை சசிகலா இன்னைக்கு சந்திச்சிருக்கிறாங்க. அப்போது அதிமுகவுக்கு சசிகலா தலைமை ஏற்க வேண்டும்னு சொல்லி தொண்டர்கள் வேற முழக்கமிட்டு இருந்தாங்க. லோக்சபா தேர்தலில் அதிமுக பெரும் தோல்வியை சந்திச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில முதலாக அவங்களுடைய ஆதரவாளர்களை சந்திச்சிருக்கிறாங்க சசிகலா. அப்போது சசிகலா என்ன பேசியிருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது இதுலதான் ரொம்ப குறிப்பிடத்தக்க மற்றும் இவங்க கட்சிக்கு எந்த அளவுக்கு ரீஎன்ட்ரி தான் கொடுக்க போறதாவும் இனிமேட்டி பாத்தீங்கன்னா அதிமுக என்னோட கண்ட்ரோல்ல வரப்போகுது அப்படிங்கிற விதத்திலையும் திமுக அரசு பண்ணிருக்கக்கூடிய பல்வேறு வகையான குற்றங்களை நான் வெளியில கொண்டு வர போறேன் அப்படிங்கிற வகையில ரொம்ப பெரிய அளவுல ஆவேசமா பேசிட்டு இருக்காங்க சசிகலா. அதுல இன்னைக்கு நிலைமை என்ன? அதிமுக 3வது இடத்துக்கும் 4வது இடத்துக்கும் போயிட்டு இருக்கு. இதற்கு எல்லாம் யாரு தான் காரணம்? நாம் தொண்டர்கள் இருக்காங்க, பொதுமக்கள் இருக்கிறாங்க. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக மீது கொஞ்சம் பிரியம் அதிகமாக தான் இருக்கு. இப்படிலாம் இருக்கக்கூடிய பட்சத்துல அதிமுகவை சார்ந்தவர்கள் யாருமே போய் வீண் வம்புக்கு போக மாட்டாங்க, யாரையுமே தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு நல்லாவே ஒரு புரிதல் இருக்கு. நம்ம கட்சிக்காரங்க எப்பொழுதுமே மக்கள் கிட்ட இணக்கமாக பிரியமாக தான் போயிட்டு இருக்காங்க. அதனால மக்களுக்கு நம்மளுடைய மீது பெரிய ஒரு தனி பிரியமே இருக்கு. அதையெல்லாம் விட்டு இப்போ இந்த அளவிற்கு போயிருக்கிறோமே, இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படிங்கிற விதத்துல மிக முக்கியமான ஒரு கேள்வி எடுத்துரைக்கிறாங்க. மேலும் தானும் கெட்டு கட்சியையும் கெடுத்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய மிக முக்கியமான கோரிக்கையா இருக்கு. இதை யாரு புரிஞ்சுக்கணுமோ அவங்க இதை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விதத்திலையும் சொல்றாங்க. இப்படி அதிமுகவுடைய இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வரதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிற வகையில எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வைக்கிறாங்க சசிகலா அவர்கள். மேலும் இவ்வளோ நாளா நானும் ரொம்ப பொறுமையாவே பார்த்துட்டு இருந்தேன். அனைவரையுமே அரவணைத்து சொல்ல வேண்டும். எம்ஜிஆர் கூட அடிக்கடி சொல்லி இருக்கிறாரு. எம்ஜிஆர் என்னிடம் அரசியல் விவகாரங்களை பத்தியும் பேசுவாரு. ஜெயலலிதா உயர் ஜாதியை சேர்ந்தவங்க. ஜெயலலிதா ஒருவேளை ஜாதியை பார்த்திருந்தாங்கன்னா அவங்க என்கிட்ட பழகியே இருக்க மாட்டாங்க. ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்க தான் ஜெயலலிதா அம்மையார். அப்பேற்பட்டவங்களோட இருந்துட்டு அதிமுக ஒரு ஜாதி சார்ந்த கட்சியா இன்னைக்கு மாறுவதற்கு காரணமா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை நான் முழுமையா கண்டிக்கிறேன் அப்படிங்கிற விதத்துல தான் சசிகலா அவர்கள் பேசவே ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அதிமுகவுல கண்டிப்பா 2 விஷயங்கள் எப்பவுமே கிடையாது. திமுகவுல அந்த 2 விஷயங்கள் அப்படியே தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. அதாவது திமுகவுல வாரிசு அரசியல் அப்படிங்கிறது தொடர்கதையாவே வந்துட்டு இருக்கு. அங்கதான் அது தலை தூக்கி ஆடக்கூடிய ஒரு செயலாவும் இருக்கு. நம்ம அதிமுகவுல இந்த மாதிரி ஒரு வாரிசு அரசியல் எல்லாம் கிடையாது. இங்க ஒரு ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய ஒரு தொண்டர் கூட எம்எல்ஏவாவோ எம்பியாகவோ ஆக முடியும். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ரொம்ப ஒருங்கிணைந்த ஒரு கட்சியா தான் அதிமுக இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. திமுக எல்லாரோட உழைப்பிலையுமே வாழ்ந்துட்டு இருக்கு. உழைப்பெல்லாம் திருடிட்டு இவங்க உயர் பதவியில இவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா அதிமுகவுல அந்த மாதிரி ஒரு நடவடிக்கையே கிடையாது அப்படிங்கிற விதத்துல திமுக மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை ரொம்பவும் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக சொல்லிட்டு இருந்தாங்க சசிகலா. இதை தொடர்ந்து அவங்க அதிமுகவுல முதல் முறையா நான் ஒரு விஷயத்தை கேள்விப்படுறேன். ஒரு குறிப்பிட்ட ஜாதின்னு நினைச்சு ஜாதி அரசியலுக்கு இப்ப ஒரு குறிப்பிட்ட நபர்கள்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் ஜாதி அமைப்புகள் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அப்படி உங்களுக்கு ஜாதி தான் முக்கியத்துவம் அப்படின்னா நீங்க ஒரு ஜாதி சங்கத்தை தொடங்கி நீங்க நடத்திக்கலாமே. எம்ஜிஆர் தொடங்கிய இந்த இயக்கம், ஜெயலலிதா வளர்த்த இந்த இயக்கம், இந்த இயக்கத்துல ஜாதி அரசியல் அப்படிங்கிறத யாருமே விரும்ப மாட்டாங்க, பொறுத்து கொள்ள கூட மாட்டாங்க. அதிமுக தொண்டர்களோ இல்ல நானோ இந்த ஜாதி அரசியலை என்னைக்குமே பாத்தீங்கன்னா என்கரேஜ் பண்ண மாட்டோம். ஆனா தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அதிமுக அரசு பாத்தீங்கன்னா முழுக்க ஜாதி பார்த்ததால இப்ப அதிமுக ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான ஒரு அரசியல் கட்சியாக மாறுவதற்கு ரொம்பவே முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படிங்கிற வகையில தன்னுடைய ஆதங்கத்தை எடுத்துரைக்கிறாங்க சசிகலா அவர்கள். இந்த சூழ்நிலையில மக்கள் ஒரு பக்கம் எனக்கு ஒரு கண்ணா இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் என்னுடைய கட்சி தொண்டர்கள் இருக்காங்க. இப்படி 2 கண்ணா வச்சு நான் நடுநிலை பார்வையோட தான் இந்த கட்சியை வளர்த்தெடுக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அதிமுக இந்த அளவுக்கு தோல்வி அடைவதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோடைய இந்த மாதிரியான சில குறிப்பிட்ட முடிவுகளாலையும் கட்சிக்கு ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கக்கூடிய வகையில இவர் நடந்து கொண்ட சில இந்த மாதிரியான விஷயங்களாலதான் இன்னைக்கு அதிமுகவுக்கு இந்த அளவுக்கு ஒரு தோல்வி வந்துட்டு இருக்கு. ஆனா அதிமுக இருக்கக்கூடிய எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டா 2026ஆம் ஆண்டு நம்மளால கண்டிப்பா ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தையும் தெரிவிக்கிறாங்க சசிகலா அவர்கள். மேலும்
திமுக அரசு மீது தற்போது பல்வேறு வகையான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த குற்றச்சாட்டுகள்லாம் கேட்கறதுக்கு எதிர்க்கடிச்சே இப்ப நான் இருக்கேன். நான் வந்துட்டு திமுக பண்ணக்கூடிய எல்லா குற்றங்களையும் நான் எதிர்த்து கேள்வி கேட்பேன். அதுல மிக முக்கியமா மாணவர்களுக்கான சீருடைகள் வந்து தாமதமாக வழங்கப்பட்டு இருக்கு, போதுமான அளவுக்கு பேருந்துகள் இயக்கப்படல அப்படிங்கிற வகையில திமுகவை பத்தி குறிச்ச இந்த குற்றச்சாட்டுகளை அடுக்கிட்டே போறாங்க சசிகலா. இதன் பின்னாடி இருக்கக்கூடிய திமுக அரசோடைய இந்த ஆதரவு பத்திரிகை எல்லாம் திமுக ஏதோ நல்லது பண்ற மாதிரியே எல்லாருக்கிட்டையும் காமிச்சிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு ஒரு எதிர்க்கட்சியாக நான் இந்த இடத்துல நின்று கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற விதத்துல ஒரு ஆவேசத்தோட பேச ஆரம்பிக்கிறாங்க சசிகலா. மேலும் இதை பாருங்க, இந்த அரசாங்கத்தை கேட்கக்கூடிய துணிச்சல் யாருக்கு இருக்கோ இல்லையோ எனக்கு இருக்கு. எனக்கு மடியில கனம் இல்லை, அதனால வழியில பயம் இல்லை. ஒரு கொடநாடு கேஸை வச்சுட்டு இந்த திமுக அரசு என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு கொடநாடு கேஸ் வழக்க கூட உங்களால முழுமையா விசாரணை செஞ்சதுக்கான எந்த விதமான நடவடிக்கை எடுக்க முடியலனா நீங்களா என்ன ஒரு அரசாங்கம் அப்படிங்கிற விதத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவேசமா தன்னுடைய கருத்தை எடுத்துரைக்கிறாங்க சசிகலா அவர்கள். மேலும் உலகத்துக்கே எல்லாமே தெரியும் திமுக அரசு எந்த அளவுக்கான கீழ்த்தரமான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கொடநாடு வழக்க கூட முடிக்கிறதுக்கு வக்கு இல்லாத உங்களுக்கு ஆட்சி அமைச்சு என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு தைரியம் இருந்தா இந்த கொடநாடு வழக்க வந்து முடிங்க, மக்களுக்கே உண்மை தெரிஞ்சிட போதே அப்படிங்கிற விதத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவேசமா பல கருத்துக்களை அள்ளி தள்ளிக்க ஆரம்பிக்கிறாங்க சசிகலா அவர்கள். தற்போது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை கூட அதிமுக புறக்கணிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா திமுக தான் இதற்கு முக்கியமான ரீசனா இருக்காங்க. நீங்க மட்டும் சரியான ஒரு அரசாங்கமா இருந்தீங்கன்னா இந்த கொடநாடு வழக்க முடிச்சு காட்டுங்கிற வகையில மிகப்பெரிய ஒரு சவாலை கொடுக்குறாங்க சசிகலா அவர்கள். எங்கடா இருந்து வந்தாங்க, திடீர்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்பப்ப அறிக்கைகளை மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு திடீர்னு வந்துட்டு செய்தியாளர்கள் சந்திப்புல எதிர்க்கட்சியா இனிமே நான் இருக்க போறேன், நான் தான் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியை வந்துட்டு இந்த பதவிக்கு வர வச்சேன், இப்படி ஒட்டுமொத்த அதிமுகவை இப்படி கூறு போடுற மாதிரி எல்லா பக்கமும் பிரிச்சு வச்சிருக்கீங்க. இது இப்படியே போயிட்டு இருந்தா கட்சி வந்துட்டு இல்லாத ஒரு இடத்துக்கு போயிடும். 2026ஆம் ஆண்டு நம்ம ஆட்சி அமைக்கணும்னா நம்ம எல்லாமே ஒருங்கிணைக்கணும். இந்த ஒருங்கிணைறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் ரொம்ப பெரிய ஒரு எதிரியா இருந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விதத்துலதான் சசிகலா அவர்கள் பலதரப்பட்ட கருத்துக்களை வந்து அந்த செய்தியாளர் சந்திப்புல தெரிவிக்கிறாங்க. மேலும் அடுத்த கட்டமா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியா சசிகலா இருக்க போறாங்க அப்படிங்கறதா இதுல நமக்கு தெல்ல தெளிவா புரியக்கூடிய ஒரு செய்தியாகவும் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த காணொலி பொறுத்த வரைக்கும் சசிகலா அவர்கள் திடீர்னு ஒரு செய்தியாளர் சந்திப்பை வச்சு நான் வந்து எதிர்க்கட்சியா இருந்து திமுக அரசை வந்துட்டு கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற விதத்துல ஒரு சவாலாகவும் ஒரு ஆவேசமாகவும் ஒரு உரையை கொடுத்திருக்கிறதா இன்னைக்கு அரசியல் வட்டாரங்கள்ல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுக்கூடிய ஒரு செய்தியாகவும் அமைஞ்சிருக்கு. இது போன்ற பலதரப்பட்ட அரசியல் மற்றும் நீதித்துறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் மீடியா வலைதளத்துடன் இணைந்திருங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.